ஹாய், இது உங்கள் ரைன்ஸ்நெக். இந்த வீடியோ 30 ஃப்ரீ டிஎன்பிசி மேக்ஸ் டெஸ்டோட 11th டெஸ்டோட கண்டென்ட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ. இது வரைக்கும் நம்ம 10 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 10 10 பிரிச்சோம்னா இது 3 அத்தியாயம். ஆல்டுகெதர் 30 டெஸ்ட். ஸோ முதல் அத்தியாயம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நம்ம இரண்டாவது அத்தியாயத்துக்குள்ள போகிறோம். முதல் அத்தியாயம் 10 டெஸ்ட்டை நீங்கள் எப்படி எழுதுனீங்க, உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, உங்களோட சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஐ ஹம்பிளி ரெக்வெஸ்ட் யூ டு போஸ்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட்டுகளை பிளான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பற்றின உங்கள் ஐடியாஸ், கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போது 11th டெஸ்ட், இந்த 11th 12th 13th 14th இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். அப்போ மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையானா இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து 25 அவுட் ஆஃப் 25ல் 4 to 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. அளவைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் கஷ்டமாக நினைக்கிறது கூட. அதனால இதை நான் 4 டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டெஸ்ட்டும் வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஜஸ்ட் அப்படியே அக்குமுலேட் பண்ணி வச்சு கடைசியாக போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ சான்ஸ். ஸோ அப்பப்போவே அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கண்டென்ட் லேர்னிங் வீடியோ பாருங்கள், இந்த பேஜ் வைஸ் ரிவைஸ் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்து டெஸ்ட் எழுதிருங்க. அப்பப்போவே முடிச்சிருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் 27லேருந்து 49, 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் 43லேருந்து 60. ஸோ இந்த 2 புத்தகத்தில் இருந்தால் இந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மெட்ரிக் அளவைகள், அதாவது பழங்காலத்தில் நிறைய அளவைகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணி எஸ்ஐ அலகுமுறை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த எஸ்ஐ அலகுமுறையில் மெட்ரிக் அளவுகள் என்னன்னா, நீளம் அளக்கிறதுக்கு மீட்டர், எடைக்கு கிராம், கொள்ளளவு லிட்டர். இதுதான் ஸ்டாண்டர்ட் அளவு முறை. அப்போ நீளத்துக்கு அடிப்படை அலகு மீட்டர், எடைக்கு அடிப்படை அலகு கிராம், கொள்ளளவுக்கு அடிப்படை அலகு லிட்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீளம், எடை, கொள்ளளவு இதோட அளவுகளை தான் எழுதியிருக்கேன். அடிப்படை அலகுகள் பார்த்தீங்கன்னா நீளத்துக்கு மீட்டர், கிராமு, லிட்டர் சொல்லியிருந்தேன். இங்கே கீழே இருந்து மேலே போக போக அந்த அளவுகள் அதிகரிக்குது. ஸோ மிகச்சிறிய அளவு மில்லிமீட்டர், மில்லிகிராம், மில்லி லிட்டர். மிகப்பெரிய அலகு கிலோமீட்டர், கிலோகிராம், கிலோ லிட்டர். நடுத்தர அளவு இங்கே மீட்டர், கிராம், லிட்டர். இந்த ஏணிப்படியை பாருங்க. இங்கே கீழே இருந்து மேலே சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே மில்லி புள்ளி வச்சிருக்கேன், இந்த இடத்துல எதுவும் போடல. ஒருவேளை இங்கே நீளமாக இருந்தா மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர். அங்கே நீளமாக இருந்து அங்கே எடையா இருந்தா மில்லிகிராம், சென்டிகிராம், டெசிகிராம், கிராம், டெக்காகிராம், ஹெக்டாகிராம், கிலோகிராம். இதே மாதிரி தான் நமக்கு கொள்ளளவு இருந்தால் இங்கே லிட்டர் வரும். 2 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிராம். கிலோகிராம் இங்கே இருக்கு. கிலோகிராம்ல இருந்து 1 2 3 எத்தனை ஸ்டெப்பு தாண்டி வரணும்? 3 ஸ்டெப்பு தாண்டி வரணும். இங்க மேல இருந்து கீழே தானே வருது. அப்போ ஒரு ஸ்டெப்புக்கும் 10ஆல பெருக்கணும். அப்போ 3 ஸ்டெப்பு. அப்போ 2 இங்கே கொடுத்துருக்கிற 2 போட்டுட்டேன், பெருக்கல் ஒரு ஸ்டெப்புக்கு 10, இன்னொரு ஸ்டெப்புக்கு 10, இன்னொரு ஸ்டெப்புக்கு 10.
ஸோ 10 10 100 100 10 1000 1000 மீட்டர் 2 2000 கிராம் 2 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மில்லிமீட்டர். சென்டிமீட்டர் இங்க இருக்கு, இங்க இருந்து மில்லிமீட்டர் ஒரு ஸ்டெப்பு குறையுதுனாக்கா 10ஆல பெருக்கணும். ஒரே ஸ்டெப்பு தான். 2 × 10 இஸ் ஈக்குவல் டு 20 மில்லிமீட்டர். இப்போ 3500 சென்டிகிராம் கொடுத்துருக்காங்க. அதை டேஷ் டெகாகிராம மாற்றணும். சென்டிகிராம் கொடுத்துருக்காங்க, மேலே ஏறுது 1 2 3. எத்தனை ஸ்டெப்ஸ்? 1 2 3 ஸ்டெப்ஸ். என்ன பண்ணோம்? வகுத்தல் 10. அப்போ 3500 வகுத்தல் ஒரு ஸ்டெப்புக்கு 10, இன்னொரு ஸ்டெப்புக்கு 10, இன்னொரு ஸ்டெப்புக்கு 10. வகுத்தல் கீழே வந்து எழுதும்போது 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10. வகுத்தல்ல தான் இங்கே பெருக்கல் போட்டுருக்கு. இந்த பெருக்கல் கணக்கில் கீழே இருக்கும்போது அப்படிதான் எழுதணும். பக்கத்தில் வர என்ன பெருக்கல் போட்டு தான் எழுதணும். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 35/10 3.5 டெகா கிராம். அப்போ சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணுக்கு போகும்போது வகுத்தல் 10, பெரிய அளவுல இருந்து சிறிய அளவுக்கு வரும்போது பெருக்கல் 10. இது தெரிஞ்சாதான் அளவியல்ல முழுக்க முழுக்க நமக்கு தேவைப்படும். இது புரியலன்னா திரும்பவுமே கூட செக் பண்ணுங்க, உங்களுக்கு புரிய வரும். மாற்றுக பின்வருவனவற்றை குறிப்பிட்ட அலகுகளாக மாற்றுக. 23 கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றுக. கிலோமீட்டர் இங்க இருக்கு, மீட்டரா மாத்த சொல்றாங்க. அப்போ மேல இருந்து கீழே இருக்கு. எத்தனை ஸ்டெப்பு? 1 2 3. இங்கதான் மீட்டர் இருக்கும். அப்போ 3 ஸ்டெப்பு. அப்போ 10 ஒரு ஸ்டெப்புக்கு 10 இல்லையா? 3 ஸ்டெப்புக்கு 10 × 10 × 10. அப்போ 23 × 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 இஸ் ஈக்குவல் டு 23,000 மீட்டர். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர். இங்க 5th ஒன்னுக்கு பாருங்க. 40 மில்லிகிராம்ல இருந்து கிராமுக்கு மாற்றுக. இங்க தான் மில்லிகிராம் இருக்கு, இங்க கிராம் இருக்கு. எத்தனை ஸ்டெப்பு? 1 2 3. 40 மில்லிகிராம். இங்க சிறியதிலிருந்து பெரியது போகுது. பெரியது போனா 10 வகுத்தல். எத்தனை ஸ்டெப்பு? 3 ஸ்டெப்பு. 10, இன்னொரு ஸ்டெப்புக்கு 10, இன்னொரு ஸ்டெப்புக்கு 10. 0 0 கேன்சல். 2 2 இங்க 5, 4 2 இங்க 5, 1/25. இதை நாம தசம எண்ணா கொடுக்கணும்னா 0.01 இஸ் ஆன்சர். ஸோ இந்த இவற்றை முயல்கள் இருக்கிற மற்ற கொஸ்டினை எந்த டேபிள் இருக்காலாம் வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு கன்றுக்குட்டி 5.750 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. இதனை மில்லிமீட்டராக மாத்துக. லிட்டர் இங்க தான் லிட்டர் இருக்கு, இங்க லிட்டர் தண்ணி குடிக்குது. அதை மில்லி லிட்டரா மாத்த சொல்றாங்க. இங்க தான் மில்லி லிட்டர் இருக்கு. 1 2 3 3 ஸ்டெப்பு குறையுது. குறைஞ்சா என்ன ஆகணும்? 10ஆல பெருக்கணும். அப்போ 5.750 × 10 ஒரு ஸ்டெப்புக்கு, இன்னொரு ஸ்டெப்புக்கு 10, இன்னொரு ஸ்டெப்புக்கு 10. 10 × 10 100, 100 × 10 1000. 5.750 × 1000. ஏற்கனவே நம்ம கண்டென்ட் லேர்னிங் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்படி பெருக்கணும் அப்படின்னா எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்கு. இந்த புள்ளி வலது பக்கமா 3 இலக்கம் தள்ளி வரணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 5750 மில்லி லிட்டர். அதாவது 5750 மில்லி லிட்டர். இந்த கணக்கு நீங்க போடுறதுக்காக நான் விடுறேன். தமிழகத்தின் ஆண்டு சராசரி மழை அளவு 998 மில்லிமீட்டர். அதை சென்டிமீட்டராக மாற்றுக. மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாற்ற சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்
மில்லிமீட்டர், இங்க சென்டிமீட்டர். மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டரா மாத்த சொல்றாங்க. அதிகரிக்குதுன்னா 10ஆல வகுக்கணும். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். 998 வகுத்தல் 10. ஒரே ஒரு ஸ்டெப்னால வகுத்தல் 10. இங்க வகுக்கிறோம்னா, இங்க இருக்குதா புள்ளி இருக்குதா அர்த்தம். ஒரு ஸ்டெப்பு இடது பக்கம் போணும். ஆன்சர் இஸ் 99.8 சென்டிமீட்டர். மலர்கொடி 650 மில்லிகிராம் அளவுள்ள ஒரு மாத்திரையை வாங்கினார். அதன் எடையை கிராமில் குறிப்பிடவும். மில்லிகிராம்ல இருந்து கிராம். இது மில்லிகிராம், இது கிராம். மொத்தம் எத்தனை ஸ்டெப் பாருங்க. 1, 2, 3. 3 ஸ்டெப்பு சிறியதிலிருந்து பெரியதா மாறுது. அப்போ சிறியதிலிருந்து பெரியதுன்னா 10ஆல வகுக்கணும். ஒரு ஸ்டெப்புக்கு 10ஆல வகுக்கணும். இன்னொரு ஸ்டெப்புக்கு 10ஆல வகுக்கணும். இன்னொரு ஸ்டெப்புக்கு 10ஆல வகுக்கணும். 0, 0 கேன்சல். 65/100. இங்க 2 0 இருக்கு இல்லையா? அப்போ இங்க இருக்கிற புள்ளி இடது பக்கமா 2 இலக்கம் தள்ளி வரும். 0.65 கிராம். இந்த கணக்கை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. நிறைய பொசிஷன் கவர் பண்ண வேண்டியதுனால ஈஸியான சம்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அதை நீங்க கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிடலாம். இது ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது கொடுத்துருக்காங்க. ஒரு அங்குலம் இஸ் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர், ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஒரு டன் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம். இது கேட்கிற கொஸ்டின். ஒரு குவிண்டால் இஸ் ஈக்குவல் டு 100 கிலோகிராம். அதாவது நம்ம விறகு கட்டை எடுக்கும்போது குவிண்டால் கணக்கில் தருவாங்க. ஒரு குவிண்டால்னா 100 கிலோகிராம், ஒரு டன்னுன்னா 1000 கிலோகிராம். இது ரெண்டுல தான் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். ஒரு டன்னுன்னா 1000 கிலோகிராமா 10,000 கிலோகிராமா நினைப்போம். ஸோ ஒரு டன்னுன்றது 1000 கிலோகிராம். அப்போ ஒரு குவிண்டாலுக்கு 100 கிலோகிராம் இருக்குன்னா ஒரு டன்னுக்கு எத்தனை குவிண்டால் இருக்கும்? 10 குவிண்டால் இருக்கும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு சவரன் இஸ் ஈக்குவல் டு 8 கிராம். இப்போ 10 சவரன் 80 கிராம். அப்போ ஒரு கிலோக்கு எத்தனை சவரன் இருக்கும்? நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. 1000 டிவைட் பை 8. 1 1 8 8. இங்க 2 வரும். 2 8 16. 4 வரும். 5. அப்போ 1 கிலோகிராம் உங்ககிட்ட தங்கம் இருக்கு அப்படின்னா 125 சவரன் தான் 1 கிலோகிராம். ஒரு டிஎம்சி தண்ணி எத்தனை லிட்டர் பாருங்க. 32 முழம் உயரமுடைய ஒரு பனை மரத்தில் பச்சோந்தி ஒன்று மர உச்சியை அடைய முயல்கிறது. மரம். இங்க ஒரு பச்சோந்தி ஏற பாக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சான் ஏறி 4 விரல் கீழே இறங்குகிறது எனில் எத்தனை நாட்களில் பச்சோந்தி ஏறி முடிக்கும்? ஒரு சான் அளவு அப்படின்னா 4 விரல் சொல்றாங்க இல்லையா? ஒரு சாணுக்கு எத்தனை விரல்கள்? அதாவது விரல்களை மேல மேல அடுக்கி வச்சோம் அப்படின்னா ஒரு சாணுக்கு 12 விரல். ஒரு சாணுக்கு 12 விரல். ஒரு நாளைக்கு ஒரு சான் ஏறுது. அதாவது 12 விரல் தூரத்துக்கு ஏறுது. அதுல 4 விரல் தூரத்துக்கு சரிக்கு வந்துருது. அப்போ எத்தனை? 12 - 4 இஸ் ஈக்குவல் டு 8 விரல் தூரம் ஒரு நாளைக்கு ஏறுது. அப்ப எத்தனை நாள்ல முடியும்? 32 முழம். 32 முழம். ஒரு முழம்ன்றது 2 ஜான். அப்போ எத்தனை ஜான்? 32 × 2 ஜான். ஒரு சான்றது 12 விரல் சொன்னேன். அப்போ 32 × 2 × 12 விரல். ஒரு நாளைக்கு 8 விரல் தூரம் ஏறும். அப்போ மொத்தம் எத்தனை நாள்ல இதை கம்ப்ளீட் பண்ணணும்னா 32 × 2 × 12 by 8. ஓர் 8 4 8. 4 2 8. 8 × 12. 8 × 10 80. 2 8 16. ஸோ 96 நாட்கள்ல இது முடிக்கும். புக்ல இருக்கிற கொஸ்டின் மேபி அதே கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இது தெரியாது. முழம்னா 2 ஜான், ஒரு ஜான்னா 12 விரல். இந்த ஒரு ஐடியா மட்டும் போதும். இந்த சம்ம நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்த கொஸ்டின். பிரதீப் சந்தையை சென்றடைய 4 கிலோமீட்டர் 350 மீட்டர் பயணம் செய்கிறார். அதே சந்தைக்கு கந்தன் 6 கிலோமீட்டர் 20 மீட்டர் பயணம் செய்கிறார் எனில் கந்தன் பிரதீப்பை விட எவ்வளவு தொலைவு கூடுதலாக சென்றுள்ளார்? ஸோ பெருசு 6 200 மீட்டர். இங்க 1 கிலோமீட்டர் 850 மீட்டர் தொலைவு அதிகமாக பயணம் செய்கிறார். ஒரு நாளைக்கு 100 கிராம். அப்போ 90 நாளைக்கு எவ்வளோ? 90 × 100 9000 கிராம். அவங்க கிலோகிராம்ல கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரியும் அந்த டேபிளர் காலம் கிராம்ல இருந்து கிலோகிராமுக்கு மாற்றணும். இங்கே தான் வந்து கிராம் இருக்கும், கிலோகிராமுக்கு இங்கே. ஸோ சிறியதுலேருந்து பெரியது 1 2 3 3 10ஆல் வகுக்கணும். ஒரு ஸ்டெப்புக்கு 10ஆல் வகுக்கணும். 3 ஸ்டெப் இருக்கு. 10 × 10 × 10 9000. 10 × 10 × 10 0 0 கேன்சல் 0 0 கேன்சல் 0 0 கேன்சல் இஸ் ஈக்குவல் டு 9 கிலோகிராம். இதே மாதிரி மற்ற கணக்குகள் பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கணக்காக ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சேம் மெத்தடில் நிறைய சம் போட வேணாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சம். கீதா 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் கொண்ட கொள்ளளவு கொண்ட தண்ணீர் குடுவை கொண்டு வந்தால் அவருடைய நண்பர்கள் 300 மில்லி லிட்டர் தண்ணீர் குடித்து விட்டனர். குடுவையில் உள்ள மீதி தண்ணீர் 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர். இது லிட்டர், இது மில்லி லிட்டர். அதில் 300 மில்லி லிட்டர் குடிச்சிடுறாங்க. மீதி எவ்வளோ இருக்கும்? 0 0 போச்சுன்னா 5, 12ல் 3 போச்சுன்னா 9. அப்போ 1 லிட்டர் 950 மில்லி லிட்டர் மீதி இருக்கும். கொஸ்டின் டைரெக்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் பேசிக் கற்றுக்கிட்டு இங்கே வரதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். பர்டிகுலராக ஒரு கொஸ்டின் தனியாக எடுத்து கொடுக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் நீங்கள் தனித்தனியாக ஒரு சமமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேன்மொழியின் தற்போதைய உயரம் 1.25 மீட்டர். ஒவ்வொரு ஆண்டும் 5 சென்டிமீட்டர் வளர்கிறார் எனில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவரின் உயரம், அதாவது இப்போ அவங்களோட உயரம் 1.25 மீட்டர். 6 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ 6 × 5 30 சென்டிமீட்டர் வளர்ந்துருப்பாங்க. இங்கே மீட்டர் கொடுத்துருக்கனால இந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். அப்படின்னா சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். இங்கேருந்து 1 2 இங்கே தான் மீட்டர் இருக்கும். 2 ஸ்டெப்ஸ் தாண்டணும். சிறியதுலேருந்து பெரியது. அப்போது 30/10 × 10 2 ஸ்டெப்புக்கு 0 0 கேன்சல் 0.3. அப்போது 1.25 + 0.3 இஸ் ஈக்குவல் டு 5 5 1 மீட்டர். அப்போ 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுடைய உயரம் 1.55 மீட்டர். இதே மாதிரி மற்ற கணக்கில் போடுங்க. இங்கே 250 மில்லி லிட்டர் + ½ லிட்டர் இஸ் ஈக்குவல் டு, இது 1/4, இது ½ ரெண்டும் சேர்த்தா 3/4 முக்கா. 150 கிலோகிராம் 200 கிராம் 55 கிலோகிராம் 750 கிராம் இஸ் ஈக்குவல் டு 750 200 950 கிராம் 55 + 150 205 கிலோகிராம். 20 லிட்டர் மைனஸ் 1 லிட்டர் 500 மில்லி லிட்டர். அதாவது 20 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் கழிச்சிட்டோம் அப்படின்னா 18 லிட்டர் வரும். ஸோ 18 மில்லி லிட்டர் எவ்வளோ? அரை. அரைன்றது 500 மில்லி லிட்டர். 450 மில்லி லிட்டர் × 5 450 × 5 பெருக்கிடலாம். 0 5 5 25 5 4 20 22 2250. இது லிட்டராக மாற்றணும்னா 1000ஆல் வகுக்கணும். ஸோ 2.250 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர். 50 கிலோகிராம் / 100 கிராம். 50 கிலோகிராம் கிராம மாற்றத்துக்கு 10 × 10 × 10 டிவைட் பை 100 கிராம். மேலவும் கிராம் இருக்குது, கீழவும் கிராம் இருக்குது. அடிச்சிடலாம்.
இஸ் ஈக்குவல் டு 500 கிராம். 500 கிராம். கிலோகிராம் எழுதணும்னா ஆஃப் கிலோகிராம். ஸோ இதில் நம்ம போடாத மீதி சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 லிட்டர் கொள்ளளவு உள்ள சாடியில் தண்ணீர் நிரப்ப கீழ்கண்ட கொள்ளளவில் உள்ள குவளைகளில் எத்தனை முறை தண்ணீர் ஊற்ற வேண்டும்? 100 மில்லி லிட்டர் குவளை வச்சிருக்கோம்னா 2 லிட்டருக்கு எத்தனை முறை ஊற்றணும்? 1 லிட்டருக்கு இது 10 முறை ஊற்றணும். அதாவது 10 × 100 இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். 1000 மில்லி லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். அப்போ 2 லிட்டருக்கு எத்தனை முறை? 20 முறை ஊற்றணும். 50 அப்படின்னா 40 முறை. 500னா 4 முறை. 1 லிட்டர்னா 2 லிட்டருக்கு 2 முறை. 250 8 முறை. 9 மீட்டர் 4 சென்டிமீட்டருக்கு சமமானது. இங்க சென்டிமீட்டரா தான் மாத்த சொல்றாங்க. நம்மளுடைய ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணலாம். 9 மீட்டர் இதுதான் இங்கே தான் மீட்டர் இருக்கு. இதை சென்டிமீட்டரா மாற்றணும். சென்டிமீட்டரா மாற்றணும் எத்தனை ஸ்டெப்? 1 2 ஸ்டெப்புன்றும் போது 100ஆல பெருக்கணும். 9 × 10 × 10 2 ஸ்டெப்னால. ஸோ இது ஒரு 900. ஏற்கனவே ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்கு, கூட்டிக்கலாம். 904 சென்டிமீட்டர். எங்க ஆன்சர் 1006 கிராமுக்கு சமமானது. கிலோகிராம் கிராம்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? கிராம்ல இருந்து இங்கே தான் கிராம் வரும். கிலோகிராமுக்கு மாத்தோம்னா 1 2 3 ஸ்டெப்பு மேல உயருது. அப்போ 1006 டிவைட் பை 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 3 முறை வகுக்கிறோம். 1000ஆல வகுத்தோம் அப்படின்னா இங்க இருக்கிறது 3 இலக்கம் தள்ளி புள்ளி வரும். ஸோ 1.006. 1 கிலோகிராம் 6 கிராம். 1 கிலோகிராம் 6 கிராம் ஆன்சர். ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 150 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் ஒரு வாரத்தில் தெளிக்கப்பட்ட தண்ணீரின் அளவு. ஒரு நாளைக்கு 150 லிட்டர். அப்போ ஒரு வாரம்ன்றது 7 நாள் இல்லையா? 150 × 7 0 7 35 7 7 10 1050 லிட்டர். எது பெரியது? 0.007 கிராம், 70 மில்லிகிராம், 0.07 சென்டிகிராம். Important question. Very important question. 0.00 gram, 70 milligram, 0.07 சென்டிகிராம். இதுல ஏதாவது ஒரு அளவா மாத்தணும். ரெண்டுத்தையும் மாத்தணும். இங்க கிராம் இருக்கு, இங்க மில்லிகிராம் இருக்கு, இங்க சென்டிகிராம் இருக்கு. ஏதாவது ஒரு இதுவா மாத்திடலாம். எல்லாத்தையும் நான் கிராம மாத்துறேன். கிராம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது 0.07 கிராம். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். 70 மில்லிகிராம். மில்லிகிராம நான் கிராம மாத்துறேன். 1 2 3 3 ஸ்டெப்ஸ் மேல உயருது. உயருதுனாவே வகுத்தல் 10. அப்போ 70 பை எத்தனை ஸ்டெப்பு? ஒரு ஸ்டெப்பு 2 3 0 0 கேன்சல். 7 பை 100. இங்க பார்த்தீங்கன்னா 0.07 கிராம். இந்த செகண்ட் ஒன்னை மாத்திட்டேன். 0.07 கிராம். இங்க தேர்ட் ஒன் சென்டிகிராம்ல இருக்கு. 0.07 0.07 சென்டிகிராம்ல இருக்கு. சென்டிகிராம்ல இருந்து கிராம் மாத்திரேன். 1 2 கிராம மாத்திரேன். ரெண்டு ஸ்டெப்புன்னா 10 10 is equal to 0.0007 கிராம். 0.0007 கிராம். இங்க பாருங்க, இங்க 0.007 கிராம். இங்க 2 ஜீரோ இருக்கு, இங்க 1 ஜீரோ இருக்கு, இங்க 3 ஜீரோ இருக்கு. அப்போ எது பெரியது அப்படின்னா இதுதான். 0.07 கிராம் தான் பெரியது. அதோட பேஸ்னா 70 மில்லிகிராம். 70 மில்லிகிராம் இஸ் த ஆன்சர். 7 கிலோமீட்டர் மைனஸ் 4200 மீட்டருக்கு சமமானது. 7 கிலோமீட்டர் 4200 மீட்டர்ன்றது 4 கிலோமீட்டர் 200 7 கிலோமீட்டர். இங்க 4
கிலோமீட்டர் 200 மீட்டர். அப்போ கழிச்சிட்டோம் அப்படின்னா 2 கிலோமீட்டர் 800 மீட்டர். 2 கிலோமீட்டர் 800 மீட்டர் இஸ் த ஆன்சர். எப்படி நாம மெட்ரிக் அளவுகளில் போட்டோமோ அதே மாதிரி தான் நேரத்துக்கும். நேரத்தில் அதிகபட்சது நாள், இது மணி, நிமிடம், வினாடி. இது அப்படியே திருப்பிடுறேன். அங்க ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம 10ன்னு சொன்னேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கும் 60. ஒரு மணிக்கு ஒரு நாள் இஸ் ஈக்குவல் டு 24 மணி நேரம். ஒரு மணி இஸ் ஈக்குவல் டு 60 நிமிடம். ஒரு நிமிடம் இஸ் ஈக்குவல் டு 60 வினாடி. இந்த பேஸ் தான் ஒரு வாரம் இஸ் ஈக்குவல் டு 7 நாட்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இங்கேயும் சிறியதுலேருந்து பெரியது போகணும், பெரியதுலேருந்து சிறியது வரணும். ஒரு மணியை நிமிடமா மாற்றணும் அப்படின்னா 60ஆல பெருக்கணும். ஒரு நிமிடத்தை மணியா மாற்றணும் அப்படின்னா 60ஆல வகுக்கணும். இதுதான் பேஸு. சிறியதுலேருந்து பெரியது போகிறது எப்பவுமே வகுக்கணும், பெரியதுலேருந்து சிறியது வர்றது எப்பவுமே பெருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவற்றை மீள்க. இதை பாருங்க. 4 மணி இஸ் ஈக்குவல் டு டேஷ் நிமிடங்கள். ஒரு மணிக்கு 60 நிமிடம். அப்போ 4 மணிக்கு 4 24 240 நிமிடம். 240 நிமிடம் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மணி. 240 நிமிடத்தை மணியா மாத்திரம்னா ஒரே ஒரு ஸ்டெப்பு 60ஆல வகுக்கணும். 0 1 6 6 4 6 ஸோ 4 மணி. 30 நிமிடம் இஸ் ஈக்குவல் டு டேஷ் வினாடி. ஒரு நிமிடத்துக்கு எத்தனை வினாடி? 60 வினாடி. அப்போ 30 நிமிடத்துக்கு 30 × 60 3 18 00 1800 வினாடிகள். 3600 வினாடிகள் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மணி. வினாடிகள் வினாடிகள்னா நொடிகள்னு அர்த்தம். 3600 அதை நிமிடமா மாத்தணும்னா 60ஆல வகுக்கணும். மணியை மாத்தணும்னா இன்னொரு 60ஆல வகுக்கணும். 00 கேன்சல், 00 கேன்சல், 16 66 66 கேன்சல் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 3600 வினாடி இஸ் ஈக்குவல் டு 1 மணி. 2 மணி இஸ் ஈக்குவல் டு எத்தனை வினாடிகள்? ஒரு மணிக்கு 3600 வினாடிகள்னா 2 மணிக்கு 7200 வினாடிகள். 2 மிதிவண்டியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க 5 மணி 35 நிமிடங்கள் 10 வினாடிகள் மற்றும் 8 மணி நேரம் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரங்களின் வேறுபாடு. ஒருத்தர் 8 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. 0 0 0 0. இன்னொருத்தர் 5 மணி நேரம் 35 நிமிடம் 10 வினாடிகள் எடுத்துக்கிறார். இப்போ இந்த மணியில ஒன்று குறைச்சிட்டோம் அப்படின்னா இங்க 60 நிமிடம் வரும். இங்க ஒன்று குறைச்சிட்டோம். இங்க 59 இருக்கும். இங்க 60 வரும். 60ல 10 போச்சுன்னா 50. 59 9ல 5 போச்சுன்னா 4. 5ல 3 போச்சுன்னா 2. 7ல 5 போச்சுன்னா 2. ஸோ 2 மணி 24 நிமிடம் 50 வினாடிகள் வேறுபாடு. ஒரு விவசாயி நெல் வயலை 3 மணி 35 நிமிடங்களில் உழுகிறார் எனில் அவர் உழுத நேரத்தை முழுவதுமாக நிமிட அளவில் எழுதுக. 3 மணி, ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம். அப்போ 3 மணி நேரத்துக்கு 180 நிமிடம். அதுக்கப்புறம் பிளஸ் 35 இஸ் ஈக்குவல் டு 5 11க்கு 1 2 215 நிமிடங்கள் உழுகிறார். ஒரு செயற்கைக்கோள் இவ்வளோ நேரத்தில் சுற்றுவட்ட பாதையை வினாடிகளில் சொல்கிறாங்க. ஸோ 7 × 60 × 60 இது வினாடி ப்ளஸ் 16 × 60 இது வினாடி ப்ளஸ் 20. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வினாடிகள் கிடச்சிரும். இந்த கொஷின் நான் உங்களுக்காக விடுறேன். இந்த கொஷினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நேர அமைப்பில் 12 மணி நேர முறை, அதாவது 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு, அதை நம்ம 12 பிரிக்கிறோம். இது முற்பகல், இது பிற்பகல். முற்பகல் எங்க தொடங்குதுன்னா நள்ளிரவு 0ல இருந்து தொடங்குது.
0ல இருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் முற்பகல். அப்புறம் நண்பகலுக்கு அடுத்து வர்றது அந்த நண்பகல் 12ல இருந்து நள்ளிரவு 12 வரைக்கும் பிற்பகல். இங்க பாருங்க 10:40 முற்பகல 10:40 தான் எழுதுறோம். இது வந்து 12 மணி முறை. 24 மணி முறை. அதாவது இது வந்து ரயில்வேல யூஸ் பண்ணுவாங்க. 24 மணி முறை. என்ன அப்படின்னா, காலையில 10 மணி காலை 10 மணின்னா 10 மூப்பா. மாலை 6 மணின்னா 6 பீப்பா. இது 12 மணி முறை. 24 மணி முறை அதாவது ரயில்வே டைம் சொன்னா இங்க மூப்பான்றது இங்க 10 தான் வரும். இங்க பீப்பான்னும் போது 12 பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 18ன்னு சொல்லுவாங்க. 18 மணி அப்படின்னா மாலை 6 மணி அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை 22 மணி அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன நேரம் அப்படின்னா அதுல இருந்து 12 கழிச்சிருங்க 10 இரவு 10 மணின்னு அர்த்தம். இல்லைன்னா 10 பீப்பா. ஸோ இதுதான் பேஸ். 12க்கு மேல போச்சு அப்படின்னா அது பீப்பா. 12 கீழே வந்துச்சுன்னா அது மூப்பா. இப்போ இந்த கணக்குல போடலாம். 11 மூப்பா இஸ் ஈக்குவல் டு 11 மணி. 1.15 மூப்பா. மூப்பா அப்படின்னா அது அப்படியே வரும் 1.15. 5 மூப்பா 5 மணி. 16:20 12க்கு மேல போகுது. எவ்வளவு அதிகமாகுது? 4.20 பீப்பா. 04:40 மணி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இது 12க்கு கீழே இருக்கு. 0.40 மூப்பா. 3 பீப்பா என்ன மணின்னா 12 பிளஸ் 3 15 மணி. 12 நள்ளிரவு. நள்ளிரவை நம்ம 0ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 24 மணின்னு சொல்லலாம். 12.25 மணி. 12 விட கூடுதலா போகுது இல்லையா? 0.25 பீப்பா. 4:10 மணி. இது 12 விட சிறிவா இருக்கு. அப்போ மூப்பா 4:10. 12 விட அதிகமா போச்சுன்னா எவ்வளவு அதிகமா இருக்கு அதை போட்டுட்டு பீப்பா போடணும். 12 விட குறைவா இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுட்டு மூப்பா போடணும். 6 முற்பகல் மற்றும் 4 பிற்பகல் இடையே உள்ள கால இடைவெளி. காலையில 6ல இருந்து சரிங்களா? அப்போ 6ல இருந்து 12 வரைக்கும் எவ்வளோ 6 மணி நேரம் பிளஸ் 4 பீப்பா மதியம் 12ல இருந்து 4 மணி நேரம் இஸ் ஈக்குவல் டு 10 மணி நேரம். முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்படும் இந்த கடிகாரமானது 2 நிமிடங்கள் தாமதமாக அதாவது ஸ்லோவாகுது. பிற்பகல் 6 மணிக்கு கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. முற்பகல் 7ல இருந்து பிற்பகல் 6 வரைக்கும் எவ்வளவு நேரம்ன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். முற்பகல் 7ல இருந்து 8, 9, 10, 11, 12 5 மணி நேரம் பிளஸ் இது நான் 5 மணி நேரம் எப்படி சொன்னேன் அப்படின்னா 12 மைனஸ் 7 முற்பகல் கொடுத்துருக்காங்க இல்லையா? பிளஸ் பிற்பகல் 6 அப்படியே சேர்த்துக்கிறேன். 12ல 7 போயிடுச்சுன்னா 5 பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 11 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் ஸ்லோ அப்படின்னா 11 மணி நேரத்துக்கு 11 2 22 நிமிஷம் ஸ்லோ ஆகும். அப்போ ஈவினிங் 6 மணி காட்ட வேண்டிய நேரத்துல 22 நிமிஷம் ஸ்லோ ஆகுது அப்படின்னா என்ன காட்டும்? இது 5 இது 60 காட்டும். 60 10ல 2 போச்சுன்னா 8 5ல 2 போச்சுன்னா 3 5 5 மணி நேரம் 38 நிமிடத்தை காட்டும். இதுல நீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 20 நிமிடங்களை வினாடியாக 20 × 60 போட்டீங்கன்னா ஆன்சர். இது முழுவதுமாக வினாடிக்கு மாற்றிருக்கேன். நான் ஏற்கனவே மாத்திருக்கேன். 3.5 மணி நேரத்தை நிமிடங்களுக்கு மாற்றிருக்கேன். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம்
அப்போ 3 மணி நேரத்துக்கு 180 நிமிடம், அதுக்கடுத்து ஒரு அரை மணி நேரம், ஒரு 30 நிமிடம், அப்போ 210 நிமிடம். இந்த நிமிடங்களா மாத்துறது இது எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இங்க கீழவும் சம் இருக்கு. இதையும் எடுத்து வைக்கிறேன். எல்லா சம்முமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். 2 நாட்கள் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மணி. ஒரு நாட்களுக்கு 24 மணி நேரம், 2 நாட்களுக்கு 48 மணி நேரம். 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை எனில், அதே ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி என்ன கிழமை? இந்த கிழமை கண்டுபிடிக்கிறது மேட்ரிக்ஸ் 2 நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை நான் உங்களுக்கு லிங்க் நான் தரேன். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் போயிடலாம். 3 வாரங்கள் இஸ் ஈக்குவல் டு டேஷ் நாட்கள். ஒரு வாரத்துக்கு 7 நாள், 3 வாரத்துக்கு 21 நாள். அடுத்தடுத்த 2 லீப் ஆண்டுகளுக்கு இடையே உள்ள சாதாரண ஆண்டுகள் எண்ணிக்கை. லீப் ஆண்டுகள் பத்தி இங்க சொல்லி ஆகணும். லீப் ஆண்டுகள் அப்படின்றது சாதாரண ஆண்டுகள் 365 நாட்கள், லீப் ஆண்டுகள் 366 நாட்கள். ஏன் என்ன அது லீப் ஆண்டுகள்னா, ஒரு ஆண்டுக்கு அக்யூரேட்டா சொல்லணும்னா 365 கால் 365 நாட்கள். இந்த கால் நாட்களை ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அப்படியே வச்சோம்னா அது கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால ஒரு வருஷத்துக்கு ஒரு கால் அப்படியே ஒரு காலா கூட்டிக்கிட்டு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கால் பிளஸ் கால் அரை முக்கா 1 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 366 நாட்களா நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து லீப் ஆண்டுகள். அப்போ ஒரு லீப் ஆண்டுக்கும் அடுத்த லீப் ஆண்டுக்கும் இடையில எத்தனை ஆண்டுகள் இருக்குன்னா 3 ஆண்டுகள். 2016, 2020, 17, 18, 19 3 ஆண்டுகள் இருக்கும். இது ஒரு லீப் ஆண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு லீப் ஆண்டு ஏதோ ஒரு ஆண்டு கொடுத்துருக்காங்க 2036 இது லீப் ஆண்டா இல்லையா அப்படின்னா இது 4ஆல வகுப்படுமா இல்லையான்னு பார்க்கணும். வகுப்பட்டுருச்சுன்னா அது லீப் ஆண்டு, வகுப்படலைன்னா லீப் ஆண்டு இல்லை. 4ஆல வகுக்கிறது கடைசி 2 இலக்கம் 4ஆல வகுப்படுதான்னு பார்க்கணும். அப்படி வகுப்பட்டா மொத்த ஆண்டு 4ஆல வகுப்படும்னு அர்த்தம். 36 4ஆல வகுப்படுமா? வகுப்படும். இது ஒரு லீப் ஆண்டு. 2017 இது 4ஆல் வகுப்படாது. இது லீப் ஆண்டு இல்லை. இப்போ 2000, 2100, 1200 இதெல்லாம் வந்து நூற்றாண்டுகள். நூற்றாண்டுகள் பார்க்கும்போது நாம வெறும் 4ஆல வகுத்து பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லா நூற்றாண்டுகளும் 4ஆல வகுப்படும். நூற்றாண்டுகள்ல பார்க்கும்போது நாம 400ஆல வகுத்து பார்க்கணும். 400ஆல வகுத்து அது வகுப்பட்டா அது லீப் ஆண்டு. அப்படி வகுப்படலைன்னா லீப் ஆண்டு. இப்போ 1200 இந்த ஆண்டு லீப் ஆண்டுன்னா 4ஆல வகுக்கிறோம். சாரி 400ஆல வகுக்கிறோம். 0000 கேன்சல். இது 3. அப்போ 1200ன்றது ஒரு லீப் ஆண்டு. இது வந்து நூற்றாண்டுகளுக்கு மட்டும். 2100 ஒரு லீப் ஆண்டா 400ஆல வகுக்கிறோம். 0000 கேன்சல். 21/4 மீதியின்றி வகுக்க முடியாது. அப்போ இது லீப் ஆண்டு இல்லை. 2000 400ஆல வகுப்படும். இது ஒரு லீப் ஆண்டு. 22:35 மணியிலிருந்து 5 மணி நேரம் கடந்த பிறகு காட்டும் நேரம். 22:35 இதோட 5 மணி நேரம் கூட்டினா 27:35. இதுல 27 24 மணி நேரம் கழிச்சிட்டோம் அப்படின்னா 3:35 அந்த பீப்பா போயிடும். அப்போ இது வந்து மூப்பா. 3:35 மூப்பா இல்லை 3:35 மணி. 2.5 ஆண்டுகள் என்பது டேஷ் மாதங்கள். ஒரு ஆண்டுக்கு 12, 24, 30 மாதங்கள். 2.5 ஆண்டு. வெட்டி எடுக்கப்படுகிறது மீதியுள்ள குழாய்கள். இந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படி இங்க இருந்து தான் வந்து 2 டைமென்ஷனல் ஷேப்ஸோட பேஸ் சதுரம், செவ்வகம், முக்கோணத்தை தான் பார்க்க போறோம். சதுரம், செவ்வகம், முக்கோணம் வெரி இம்பார்ட்டன்ட். சதுரம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 4 பக்கங்கள் சமம். அதுக்கடுத்து ஒவ்வொரு கோணமும் 90 டிகிரி இருக்கும்.
செவ்வகம் எதிரெதிர் பக்கங்கள் சமம், ஒவ்வொரு கோணமும் 90 டிகிரி இருக்கும். மூலை விட்டங்கள் சமமான தொலைவு ஒன்றை ஒன்றை சரி பாதியாக வெட்டி கொள்ளும். இந்த பேஸ்லாம் இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த செஷன்ல பார்க்க போறோம். பாருங்க, சுற்றளவுன்னா என்ன, பரப்பளவுன்னா என்ன. சுற்றளவு அது எந்த ஷேப்பா இருக்கட்டும், சுற்றளவுன்னா ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுத்தி வர அளவு தான் சுற்றளவு. இதுதான் சுற்றளவு. ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுத்தி வர அளவு தான் சுற்றளவு. அதே பாயிண்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அது சுற்றளவு. இதை நம்ம அளந்து எழுதிட்டோம்னா அது சுற்றளவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 4 சென்டிமீட்டர், மொத்தமே 4 இல்லையா? இப்போ இதோட சுற்றளவு 4 சென்டிமீட்டர் பிளஸ் 4 பிளஸ் 4 பிளஸ் 4 4 பிளஸ் 4 8 8 பிளஸ் 4 12 12 பிளஸ் 4 16 சென்டிமீட்டர் சுற்றளவு சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர்னா இதோட சுற்றளவு 3 பிளஸ் 4 7 7 பிளஸ் 7 14 சென்டிமீட்டர். இதோட சுற்றளவு இது 6 6 2 2 இது இருக்கு. இதோட சுற்றளவு 6 பிளஸ் 2 8 8 பிளஸ் 6 14 14 பிளஸ் 2 16 இதோட சுற்றளவு. ஒரு சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர், அது சுற்றளவு என்ன? ஸோ இது 1 2 3 4 பக்கம் தானே கூட்டுறோம். அப்போ 4 × 5 = 20. சுற்றளவுக்கு சதுரத்தோட சுற்றளவு ஃபார்முலாலாம் பெருசா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பக்கத்தையும் கூட்ட போறோம். எத்தனை பக்கம் இருக்கு? 4 பக்கம் இருக்கு. கூட்டினா 4a = 4 × 5 = 20. இங்க 4 பக்கங்கள் இருக்கு, சமமான பக்கங்கள். இதே மாதிரி நிறைய பக்கங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 ஒவ்வொரு பக்கமும் சமம் அப்படின்னா இதோட சுற்றளவு இங்க மொத்தம் 6 பக்கங்கள் இருக்குன்னா 6 × aன்னு அர்த்தம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. பல பக்கங்களை கொண்ட ஒரு ஒழுங்கு பலகோணத்தின் சுற்றளவு பக்கங்கள் எண்ணிக்கை. இங்க 6 பக்கம் இருக்கிறதுனால 6 போட்டிருக்கேன். ஒரு பக்கத்து நீளம் a. ஒருவேளை 10 பக்கம் இருந்துச்சுன்னா 10 × a. 100 பக்கம் தான் 100 × a. இந்த a ஓட வேல்யூ 4ன்னா 4 × 100 400. சென்டிமீட்டர் கொடுத்தோம்னா சென்டிமீட்டர், மீட்டர் கொடுத்தோம்னா மீட்டர், அந்த மாதிரி தான். ஸோ இது சுற்றளவுக்கானது பலகோணத்துக்கு. 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு 3 4 5. சுற்றளவு 4 + 5 9 9 + 3 12. ஒரு செவ்வகத்தின் நீளமானது, இதுதான் நீளம், செவ்வகத்தின் நீளம் L. அகலத்தை போல் இது B இல்லையா? அகலத்தை போல் 2 மடங்கு. அதாவது இந்த அகலம் வந்து 5 அப்படின்னா இது 10 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அகலத்தை போல் 2 மடங்கு 2b எனில் அதன் சுற்றளவு. இங்க bன்னா இங்க b, இங்க L, இங்கேயும் L தான் வரும். இங்க Lன்றது 2bன்றதுனால இங்க 2b. இப்போ கூட்டலாம். சுற்றளவு பாருங்க. 2b + b 3b, 3b + 2b 5b, 5b + b 6b. ஸோ ஆன்சர் 6b. அப்போ என்னன்னா அகலத்தை போல் 6 மடங்கு. ஆப்ஷன்ல அகலத்தை போல் 6 மடங்குன்னு கொடுத்திருப்பாங்க. அதுதான் ஆன்சர். ஒரு சதுரத்தின் பக்கம் பாதியாக்கப்பட்டால், இது ஒரு சதுரம், இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், 4 4 இருக்கு. அதோட பக்கத்தை பாதியா மாத்துறாங்க. அப்போ 2 2 2 2. சுற்றளவு என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இதோட சுற்றளவு 4 + 4 8 16. இதோட சுற்றளவு 8. அப்போ இதுக்கும் என்ன லிங்க்? இதுல பாதி தானே. அப்போ சதுரத்தின் பக்கம் பாதியானா அதோட சுற்றளவும் பாதி ஆகும். ஆன்சர் பாதி ஆகும். ஒரு முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களும் சம நீளமுடையவெனில் அதன் சுற்றளவு. இது a, இது a, இது a. சுற்றளவு a + a 2a, 2a + a 3a. ஸோ 3a இல்ல 3 × பக்கம்னு அர்த்தம். ரொம்ப வேகமா போடுறேன். 12 மீட்டர் பக்கம் உள்ள
பக்கால உள்ள ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்கிறாங்க. இது ஒரு வீட்டு மனை. இதுக்கு வேலி அமைக்கிறாங்க. வேலி அமைக்கிறாங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா, சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஏன்னா வேலி சைடுல தானே போட போறாங்க. இப்படி உள்ளலாம் போட போறது இல்லல்ல. அப்படி உள்ள போட்டாக்கா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். வேலிய உள்ள போட்டா அதுக்கப்புறம் எங்க வீடு கட்டுவாங்க? முடியாது. அப்ப சைடுல தான் கட்ட போறாங்க. வேலி அமைக்க போறாங்க. அப்ப சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இங்க 12, 12, 12, 12. அப்போ சதுரத்தின் சுற்றளவு 4 × A = 4 × 12 = 48. 48 மீட்டர். 1 மீட்டருக்கு ரூ. 15 செலவாகுது. அப்போ 48 மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும்? 10 10 × 48 480 பிளஸ் 5 × 48 240 0 2 ரூ. 720 செலவாகும். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவு சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு நான் சொன்னேன் 3A = 129 A = 129 by 3 ஓர் 3 4 3 43 சென்டிமீட்டர். ஒரு கரும்பலகையின் சுற்றளவு 6 மீட்டர், அகலம் 1 மீட்டர், நீளத்தை காண்க. ஒரு கரும்பலகை செவ்வகத்துல தான் இருக்கும் கரும்பலகை. அதோட சுற்றளவு 6 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அகலம் 1 மீட்டர். இங்க அகலம் இங்க 1 மீட்டர்னா இங்க 1 மீட்டர். இது மொத்தம் சேர்ந்தது தான் சுற்றளவு. அப்போ இது 1 இது 1 2 போயிடுச்சு. மீதி எவ்வளவு இருக்கு? 6ல 2 போச்சுன்னா 4 இருக்கு. 4 2 சமமா பிரிக்கணும். இங்க 2 இங்க 2. அப்போ நீளம் எவ்வளோ? 2. இல்ல எனக்கு இப்படி வரல அப்படின்னா செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா 2 × L + B = 6. அகலம் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. 2 × L + 1 = 6. இங்க 2 பெருக்கல் இருக்கு. இந்த பக்கம் போனா வகுத்தல் ஆகும். L + 1 = 6/2 3. L ப்ளஸ் இருக்குது அந்த பக்கம் மைனஸ் 3 - 1 = 2. நீங்க எப்படி வேணா ஆன்சரை போட்டுடலாம். ஒரு சதுர வடிவ தபால் வில்லையின் சுற்றளவு 8 சென்டிமீட்டர். சதுர வில்லை. அப்போ 4A = 8. அப்போ பக்க அளவு கேட்குறாங்க. A = 8/4 2. ஆன்சர் 2. செவ்வகத்தின் சுற்றளவு 14, நீளம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கணக்கு எப்படி போட்டோம் அதே மாதிரி தான். ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு. இரு சமபக்கம்னா இந்த 2 பக்கம் சமமா இருக்கும். இது வேறையா இருக்கும். அதோட சுற்றளவு 21 கொடுத்துருக்காங்க. மூன்றாவது பக்கம் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க xன்னா இங்க x. இப்போ பாருங்க x + x + 5 = 21. x + x + 5 = 21. x + x 2x = இந்த +5 அந்த பக்கம் போச்சுன்னா -5. 21ல 5 போச்சுன்னா 16. x = 16/2 8. x = 8. அப்ப சம பக்கங்கள் எவ்வளோன்னா 8 சென்டிமீட்டர். பரப்பளவு சுற்றளவு சொல்லிட்டேன் உங்களுக்கு. பரப்பளவு இந்த பகுதி எவ்வளவு பரப்பி இருக்கோ எவ்வளவு பரப்ப முடியுமோ அதுதான் பரப்பளவு. சதுரத்தோட பரப்பளவு. இது செவ்வகத்தோட பரப்பளவு. சுற்றளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இதோட சுற்றளவு = 4A. இதோட சுற்றளவு 2 × L + B. இப்போ சதுரத்தோட பரப்பளவு இது A இது A. அப்படியே பெருக்கிக்கோங்க. A × A பக்கம் × பக்கம் இல்லைன்னா A². இங்க இதோட பரப்பளவு இது L இது B. L × B L × B. சதுர அலகுகள். இவ்வளவுதான். எவ்வளவு பரப்பு இருக்கோ அதுதான் பரப்பளவு. L × B இங்க A². முக்கோணத்துக்கு செங்கோண முக்கோணத்துக்கு இது ஒரு செங்கோண முக்கோணம். சரிங்களா? செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு இது வந்து பேஸ். இது Bன்னு சொல்லுவாங்க. இது ஹைட். இது Hன்னு சொல்லுவாங்க. ஸோ இது செங்கோண முக்கோணத்தோட பரப்பு ½ × B × H.
ஆஃப் இன்ட்டு பேஸ் அடிப்பக்கம், இது உயரம். ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் தான் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. சம்முக்கு போயிடலாம். 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவை காண்க. பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு a ஸ்கொயர்னு சொன்னேன். இல்ல பக்கம் இன்ட்டு பக்கம் 15 இன்ட்டு 15 15 இன்ட்டு 15 25 ஒரு 2 225 சதுர சென்டிமீட்டர். அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். 12 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவு L இன்ட்டு B 12 இன்ட்டு 7 17 70 77 84 சதுர சென்டிமீட்டர். அடிப்பக்கம் 18 உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுக்குள்ள ஒரு செங்கோணம் குறைந்த பரப்பளவு. செங்கோணம் குறைந்த பரப்பளவு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பியோட வேல்யூ அடிப்பக்கம் பேஸ் 18 உயரம் 12 கேன்சல் பண்ணோம்னா 9 9 இன்ட்டு 12 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்ல சதுர சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். கொடுக்கப்பட்ட வடிவத்தின் சுற்றளவை காண்க. இந்த சுற்றளவு காண்க. அப்படியே சுத்தி வர அளவு தான். 9 + 2 11 11 + 4 15 14 + 3 17 18 18 + 2 20 20 + 3 23 33 35 41 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த கூடுதல் ஏதாவது தவறா இருக்கா நீங்களா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கொடுத்துருக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டே வர்றேன். சுற்றளவு கிடைச்சிருச்சு. பின்வரும் எல் வடிவ அட்டையின் சுற்றளவு. முதல்ல சுற்றளவு கண்டுபிடிச்சிக்கலாம். இங்க 28 இங்க 7 இந்த அளவு நமக்கு தெரியல. இங்க இருந்து இது வரைக்கும் 28 இங்க இருந்து இது வரைக்கும் அதாவது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 7. அப்போ இங்க இருந்து இது எவ்வளவு இருக்கும்? 28ல 7 போச்சுன்னா 21 இந்த அளவு. இப்போ இந்த அளவு இங்க இருந்து இது வரைக்கும் 28 முழுசா 28 இது வரைக்கும் 7னா இது ஒரு 21. இப்போ சுற்றளவு கண்டுபிடிக்கிறேன். 28 + 7 35 35 + 42 35 42 இங்க ஒரு 7 இருக்கு. 7 + 28 35 is equal to 12க்கு 1 7 10 11 112 சென்டிமீட்டர். இதோட சுற்றளவு. பரப்பளவு கண்டுபிடிக்க இதை 2 பார்ட்டா பிரிக்கிறேன். இது இங்க இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட். இந்த பார்ட்டோட பரப்பளவு ஏற்கனவே சொன்னேன். இங்க இருந்து இது வரைக்கும் 21 இது 7. இது ஒரு செவ்வகத்தை குறிக்குது. செவ்வகம் 21 × 7 அதான் L × B 70 27 140 147 இந்த பார்ட்டோட பரப்பளவு. இந்த பார்ட்டோட பரப்பளவு 28 × 7 28 × 7 7 56 5 7 2 14 19 196 இல்லையா? கூட்டிக்கலாம். 13 14 4 343 சதுர சென்டிமீட்டர் இல்லைன்னா சென்டிமீட்டர். அதாவது 2 அளவுகள், ஒரு சதுரம் இருக்கு ஒரு செவ்வகம் இருக்கு. இரண்டுத்துக்கும் பரப்பளவுகள்ல மாற்றம் இல்லை அப்படின்னா எது அதிக சுற்றளவு இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ 4 4 2 8. இப்போ இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 16. இதோட பரப்பளவு இது 8 2. இப்போ இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா இதுவும் 16 தான். பரப்பளவுகள் சமம். பரப்பளவுகள் சமமா இருக்கு. இப்போ சுற்றளவு செக் பண்ணி பாருங்களேன். 4 + 4 8 8 + 4 இது மொத்தம் வந்து சுற்றளவு 16 வருது. இதோட சுற்றளவு 8 + 2 10 இது ஒரு 10 20 வருது. அப்போ சதுரம் செவ்வகத்தை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு இன்டைரக்ட் விஷயம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதுரம் ஒரே பரப்பளவு உள்ள ஒரு சதுரம் செவ்வகம் இருந்துச்சுன்னா
இவற்றின் எதன் சுற்றளவு அதிகமா இருக்கும்னா செவ்வகத்தோட சுற்றளவு அதிகமா இருக்கும். இங்க செவ்வகத்தோட சுற்றளவு 20, இங்க சதுரத்தோட சுற்றளவு 16. ஒரே பரப்பளவு கொண்ட சதுரம் செவ்வகத்தின் சுற்றளவுகளில் இல்ல மாற்றம் இல்ல சுற்றளவுகளில் எவற்றின் சுற்றளவு அதிகமா இருக்கும்னா செவ்வகத்தோட சுற்றளவு அதிகமா இருக்கும். இது உங்களுக்கு தெரியுமா? கொஸ்டின் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க? ஒரு ஹெக்டார் இஸ் ஈக்குவல் டு 10,000 மீட்டர் ஸ்கொயர். பின்வருவனவற்றை நிரப்புக. 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1 சென்டிமீட்டரை மில்லிமீட்டரா மாத்துறதுக்கு 10ஆல வகுக்கணும் அப்படின்னு சொன்னேன். சாரி, 10ஆல பெருக்கணும். அப்போ 10 மில்லிமீட்டர். இங்க ஸ்கொயர் இல்லையா? அப்போ 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 10 மில்லிமீட்டர் ஸ்கொயர். இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 10 100. அப்போ 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர். 7 இன்ட்டு 100 700. பின்வரும் வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்க. ஃபர்ஸ்ட் சுற்றளவு கண்டுபிடிச்சலாம். இது 4, இது 4, 4, 4 எல்லாமே 4. மொத்தம் எத்தனை பக்கங்கள் வருதுன்னு பார்த்துட்டு அதை அப்படியே பெருக்கிக்கலாம். 1, 2, 3, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 இன்ட்டு 4 40, 48 சென்டிமீட்டர். இதோட சுற்றளவு இங்க 5 இல்லையா? அப்போ இங்க 5, இது 4. இப்போ 4 மட்டும் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4. அப்போ 4 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 16. 5 1, 2, 3, 4. 5 இன்ட்டு 4 20. 16 பிளஸ் 4 36 சென்டிமீட்டர். இதோட சுற்றளவு. இங்க இதோட சுற்றளவு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒவ்வொன்றத்தோட பரப்பளவு மட்டும் பார்த்துடலாம். இதோட பரப்பளவு பார்க்கறதுக்கு நம்ம இதை பார்ட்டா பிரிக்கணும். இப்போ இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை நான் பார்ட்டா பிரிக்கிறேன். இப்போ பாருங்க, இது ஒரு சதுரம். 1, 2, 3, 4, 5. இதுல 5 சதுரம் இருக்கு. மொத்தமே வந்து 4 சென்டிமீட்டர் தான். ஒரு சதுரத்தோட பரப்பளவு a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 16. மொத்தம் 5 சதுரம் இருக்கு. 5 இன்ட்டு 16 இஸ் ஈக்குவல் டு 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எங்க இது ஒரு சதுரம் இருக்கு இல்லையா? 3 சென்டிமீட்டர். அப்போ அதோட பரப்பளவு வந்து 3 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 9. இது ஒரு செங்கோண முக்கோணம். எத்தனை செங்கோண முக்கோணம் இருக்கு? 1, 2, 3, 4. ஒரு செங்கோண முக்கோணத்தோட பரப்பு ½ இன்ட்டு b இன்ட்டு h. b என்றது பேஸ் 3, ஹைட்டு 4. இப்போ 1, 2, 2, 2, 3, 2, 6. ஒரு செங்கோண முக்கோணத்தோட பரப்பு 6ன்னா இங்க 4 செங்கோண முக்கோணம் இருக்கு. 4 இன்ட்டு 6 24. ஸோ 9 பிளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்க இந்த சதுரத்தோட பரப்பளவு 10 இன்ட்டு 10, இதோட பரப்பளவு 100. இந்த செவ்வகத்தோட பரப்பளவு 50 இன்ட்டு 5 250. இந்த செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு h இல்லையா? அப்போ ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு h. இது 6, 6, 5, 30. அப்போ 100 பிளஸ் 250 350 380 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நிறைய சம்ஸ் இருக்கு. அதனால தான் நமக்கு நிறைய நேரம் எடுக்குது. நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு செக்ஷனா இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக்ஷனா பிரிச்சு ஒரு செக்ஷனை பாருங்க. அதுக்கடுத்து அந்த புக்ஸை ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்க.
அது பார்த்தீங்கன்னா டைம் லைன் பேஸ் பண்ணி டச் பண்ணீங்கன்னா அந்த டைம் லைன் போயிடும். அத நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. திரும்ப புக்ஸ பாருங்க. திரும்ப வாங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சம்லாம் நீங்களே போட்டுருவீங்க. அ செவ்வகத்தின் சுற்றளவு, பரப்பளவு இது எல்லாமே வந்து உங்களுக்காக தர்றேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி ஒரு சம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. பின்வரும் வடிவங்களில் சம பரப்பளவுடையவை எனில் எந்த வடிவம் மிக குறைந்த சுற்றளவை கொண்டவை? சம பரப்பளவு இது எல்லாமே 1ன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இங்க 12 இதோட சுற்றளவு. இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதோடது 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ மிக குறைந்தது பார்த்தீங்கன்னா, இதுதான் 10. ஒரு அசமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 40. 2 பக்கங்கள் குடுத்துருக்காங்க. 3வது பக்கம். அதாவது 40 13 + 15 + x. 13 + 15 28. 20 40ல 28 போச்சு அப்படின்னா 12 இஸ் த ஆன்சர். வயலின் அடிப்பக்கம் குடுத்துருக்காங்க, உயரம் குடுத்துருக்காங்க. செப்பனிடுவதற்கு அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு பெருக்கல் 45ன்னு போட்டுருங்க. ரொம்பவே பெருசா போயிருச்சு. 14வது கேள்வி பாருங்க. வயலின் அடிப்பக்கம் 25 ½ × b × h தானே முக்கோணத்துக்கு. ½ அடிப்பக்கம் 25 உயரம் 20. ஓர் 2 பைத் 2 25 × 10 250. பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபா. அப்போ 250 × 45 பெருக்குனீங்கன்னா இதுக்கான ஆன்சர். 2 சென்டிமீட்டர் பக்கலுள்ள ஒரு சதுரத்தை 2 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தை 2 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தை 15 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமுள்ள ஒரு செவ்வகத்துடன் இணைக்கப்பட்டால் அந்த கூட்டு வடிவத்தின் சுற்றளவு காண்க. 15 இங்க 10ல 2 அங்க போயிடுச்சு. அப்போ இங்க 8 இருக்கும். இங்க 2 2 2 இங்க 15. இப்போ கூட்டிக்கலாம். 15 + 10 25 35 50 54 சென்டிமீட்டர். ஒரே அளவுள்ள 30 சுற்றளவு உள்ள 2 செவ்வகங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. புதிய வடிவத்தின் சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவுகள் இணைக்கப்படும் போது இது ஒரு 30, இது ஒரு 30. இணைக்கப்படும் போது இந்த நடுவுல இருக்கிறத விட்டுட்டு தானே பண்ணுவோம். அப்போ இந்த சுற்றளவு கூட்டினா 60 சென்டிமீட்டரை விட குறைவா தான் இருக்கும். ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இருமடங்கு ஆகிறது எனில் L, L, B, B இருமடங்கு ஆகிறது. எல்லாமே இருமடங்கு ஆகிறது எனில் அதனுடைய பரப்பளவு இப்போ இது ரெண்டுத்தையும் தானே பெருக்கணும். 2L × 2B = 4LB. அப்போ நம்ம இதை பண்ணோம்னா LBன்னு இருக்கும். இங்க 4LB. அப்போ பரப்பளவு 4 மடங்கு ஆகும். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய முறை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல. அதனால பார்த்துக்கோங்க. ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அதனுடைய பக்கம் 3 மடங்கு ஆகிறது. 10 10 10 அதோட பக்கம் 3 மடங்கு ஆகிறதுன்னு போட்டிருக்காங்க. சுற்றளவு எத்தனை மடங்கு ஆகும்? இப்போ 10ன்னு பார்க்கும்போது 40 4 × 10 40. இப்போ 3 மடங்கு 30 இல்லையா? 30 30 30 30 120. அப்போ 40ஓட எத்தனைய பெருக்குனா 120 வருது 3. அப்போ ஒவ்வொரு பக்கத்தையும் 3ஆல பெருக்கணும் அப்படின்னா
சுற்றளவும் 3ஆல பெருக்கப்படுவது அதிகரிக்கும். ஒரு செவ்வக வடிவ தாளின் நீளம், அகலம் தாளின் ஒரு மூலையிலிருந்து செவ்வக வடி துண்டு வெட்டி எடுக்கப்படுகிறது. மீதமுள்ள தாள் பற்றிய கருத்தில் பின்வருவற்றில் எது சரியானது? இது ஒரு செவ்வகம். இதுல ஒரு செவ்வகம் வெட்டி எடுத்துடுறாங்க. அப்படி வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்படி வெட்டி எடுத்துட்டா என்னன்னு கேக்குறாங்க. சுற்றளவு மாறாது. சுற்றளவு கண்டிப்பா மாறும். பரப்பளவும் மாறும். அப்ப சுற்றளவு, பரப்பளவு இரண்டுமே மாறும். அதான் ஆன்சர். இருபது சமபக்கங்கள் கொண்ட வடிவத்தின் ஒரு பக்க அளவு 3 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு 20 × 3. அதுதான் சொன்னேன். ஒரு பக்க அளவுகள் கொண்ட பலகோணத்தின் சுற்றளவு எத்தனை பக்கமோ பெருக்கல் அந்த பக்க அளவுன்னு சொல்லியிருந்தோம். 60. ஒரு செவ்வகத்தின் நீளம் 40, அகலம் 20 எனில் அவ்விச்சத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் பக்க அளவுல எத்தனை சதுரங்களை உருவாக்க முடியும்? ஃபர்ஸ்ட் செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சுக்கலாம். L × B 40 × 20 800. சதுரத்தோட பரப்பளவு 10 சென்டிமீட்டர் இல்லையா? 10 × 10 100. 0 0 0 0 மொத்தம் 8 சதுரங்களை உருவாக்க முடியும். இந்த கொஸ்டின் ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம், இதுதான் நீளம், இது அகலம். நீளம்ன்றது அகலத்தை விட 14 அதிகமா இருக்கு. அந்த பூங்காவின் சுற்றளவு 200ன்னு சொல்லியிருக்காங்க. எனில் நீளம் மற்றும் பரப்பளவு கேட்குறாங்க. இது B, இதுவும் B + 14. சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. கூட்டிக்கலாம். B + B 2B 3B 4B 4B + 14 + 14 28. 4B = 200 - 28. 200ல 28 போச்சுன்னா 2 7 172. அதை 4ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா B = 4 3. இப்போ 43 சென்டிமீட்டர் B. நீளம் தான் கேட்குறாங்க. 43 + 14 43 + 14 7 5 57 சென்டிமீட்டர் நீளம். நீளம் 57 சென்டிமீட்டர். பரப்பளவு இது 43, இது 57. இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா L × B தானே, பெருக்கிட்டோம் அப்படின்னா பரப்பளவு கிடைச்சிரும். ஸோ இந்த 2 கணக்கை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. கடைசி பார்க்கலாம். இந்த 2 சம்மோட இந்த வீடியோ கண்டென்ட் லேர்னிங் வீடியோ போகுது. இந்த 2 சம்மளோட இந்த கண்டென்ட் லேர்னிங் வீடியோ முடிய போகுது. ரொம்பவே கொஞ்சம் லென்த் ஆயிருச்சு. நிறைய குறைக்கணுன்றதுனால தான் நிறைய சம் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதா கொடுத்துருக்குறேன். அதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நம்மளோட டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர்ஸை நான் அதில் ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன். இதுதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய ஐடியாஸ் சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. 2 வீட்டு மனைகள் ஒரே சுற்றளவை கொண்டுள்ளன. அதில் ஒன்று 10 பக்கம் கொண்ட சதுர வடிவமாகும். மற்றொன்று 8 மீட்டர் அகலம் கொண்ட செவ்வக வடிவமாகும். எந்த வீட்டு மனை அதிக பரப்பளவு கொண்டிருக்கும்? ஒரே சுற்றளவுன்னு சொல்லியிருக்காங்க. இது சதுரம், இது செவ்வகம். இந்த சதுரத்துக்கு 10 மீட்டர் பக்கம் கொடுத்துருக்காங்க. இது 10, இது 10. அப்போ இதோட சுற்றளவு எவ்வளோ? 40. இதோட சுற்றளவு 40ன்னா இதோட சுற்றளவும் 40 தான். இதோட அகலம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே 8, இங்கே 8. 8 + 8 16. 40ல் 16 போச்சுன்னா 24. 24 தான் நம்ம 2ஆ பிரித்து நீளமாக போடணும். அப்போ 12 12. இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். 10 × 10 இதோட பரப்பளவு 100. இங்கே 12 × 8 5 8 80 88 96.
அப்போ பரப்பளவு எது அதிகமா இருக்கு? சதுரத்தோட பரப்பளவு அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு? 100ல 96 போச்சுன்னா 4 மீட்டர் அதிகமா இருக்கு. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன ஜெனரலைஸ் பண்ணலாம்? சதுரம், செவ்வகம். பரப்பளவு சமம்னா சுற்றளவுல செவ்வகம் தான் பெருசு. சுற்றளவு சமம்னா பரப்பளவுல சதுரம் தான் பெருசு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பல்சரி இதை கேட்பாங்க. பரப்பளவுகள் சமம்னா செவ்வகத்தோட சுற்றளவு பெருசா இருக்கும். சுற்றளவுகள் சமம்னா சதுரத்தோட பரப்பளவு பெருசா இருக்கும். இது ஜெனரலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க. லாஸ்ட் சம். ஒரு செவ்வகத்தின் நீளம் அகலத்தை போல் 3 மடங்காகும். 3b. அப்போ இந்த நீளம் 3bனா இந்த நீளம் 3b. இதுவும் b. அவற்றின் சுற்றளவு 64 சென்டிமீட்டர். சுற்றளவு எல்லாத்தையும் கூட்டுறது தானே சுற்றளவு. அப்போ 3b plus b plus 3b plus b is equal to 64. இப்போ பாருங்க 4b plus 4b 8b is equal to 64. b is equal to 8. அப்போ b 8ன்னா Lன்றது என்ன? 3b தானே. அப்போ 3 into 8 is equal to 24. நீளம் 24, அகலம் 8. ஸோ இதோட இந்த கண்டென்ட்ல நீங்க முடியுது. ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.